பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 1:3 இவ்வண்ணமாய் சொல்கிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது யாரை குறிக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற ஜனங்களை குறிக்கிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுங்க, நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு வாய்க்கும். ஆமென் சொல்லுவீங்களா? அது ஒரு வீட்டை குறித்த காரியமாக இருக்கலாம், வியாபாரத்தை குறித்த காரியமாக இருக்கலாம், தொழில் குறித்த காரியமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கை குறித்த காரியமாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்த காரியமாக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அதை வாக்கிய பண்ணுவார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும். அந்த மனுஷன் வாக்கியவானாயிருப்பான். அவன் எதை செய்தாலும் அவருடைய கைகள் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் வாக்கிய பண்ணுவார். இன்றைக்கு என்னோடு கூட ஜெபிக்கிறீர்களா? பரிசுத்த பிதாவை உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காரியத்தை வாக்கிய பண்ணுகிற தேவனாய் வருவீராக. ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் தொழிலுக்காக பிரயாசப்பட்டாலும் சரி, கடன் பிரச்சனை என்று எழுதாலும் சரி, ஒரு லோன் காரியங்களுக்காக தேடினாலும் சரி, கற்பத்தின் கனிக்காக உம்மை நாடினாலும் சரி, ஏதோ ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று பிரயாசப்பட்டு ஒவ்வொரு தொழிலாக மாறி மாறி செய்து பலனை அடையாமல் போனாலும் சரி, வீட்டை கட்ட முடியாமல் போனாலும் சரி, இவர்கள் ஆசிக்கிற காரியங்களை, உம்மிடத்தில் யோசிக்கிற காரியங்களை, உம்மிடத்தில் வேண்டுமென்று மன்றாடுகிற காரியங்களை, இவர்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் என் கர்த்தர் வாக்கிய பண்ணும்படிக்காக ஜெபிக்கும். உம்முடைய பரிசுத்த கர்த்தரை தாழ்த்தி தருகிறேன் அப்பா. ஒவ்வொருடைய காரியங்களையும் வாக்கியப்படும் காரிய சித்தி கர்த்தரால் வரும் என்று சொன்னீரேன். அந்த வார்த்தையினாலே ஆசீர்வதியும் காத்தரும் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு நன்மை செய்வார்.